ஹாய் ஆல், வெல்கம் டு மதுஸ் டெய்லரிங் அகாடமி. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளவுஸ் எப்படி நம்ம பேட்டர்ன் போட்டு அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷேப்ஸ் எல்லாம் ஈஸியா போட போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப நம்ம பிளவுஸ் பேட்டர்ன் போடுறோம் பாருங்க. ஆஸ் யூசுவல் நம்ம ஸ்டிச்சுக்கெல்லாம் விட்டுட்டு லென்த் பிரெத் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் எல்லாம் நம்ம as usual நம்ம போட்டுடலாங்க. சோ இப்ப நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு எப்படி நம்ம ஷேப் போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது ஆர்ம் ஹோல் ஷேப்காக நம்ம யூஸ் பண்றது. சோ நம்ம இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு ஷேப்ஸ் கொடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ஷேப் இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஷேப் போட்டலாம். நம்ம இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஷேப் பாத்தீங்கன்னா இப்போ 1/2 இன்ச் நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம். சோ இங்க நம்ம பட்டி பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் 2.5 and 2 1/4. சோ அது மேல வச்சு நம்ம இந்த ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். சோ இப்போ நம்ம இந்த ஷேப்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு டாட்ஸ் எல்லாமே கிராஸா இல்லாம நம்மளுக்கு நீட்டா அவுட்புட் கிடைக்கும். சோ இது நம்ம ஃப்ரண்டோட ஷேப் போடுறதுக்கான எக்யூப்மெண்ட். சோ ஆர்ம் ஹோல் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் அண்ட் பட்டி பார்க்கலாங்க. இப்போ நம்ம பட்டி ஷேப் ஷேப் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி போடணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ 2.5 2 1/4க்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிப் ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ்க்கு விட்டுறலாம் நம்ம. சோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதை வச்சு எப்படி ஷேப் போடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்படி நம்ம ஷேப் போட்டுக்கலாங்க. சோ இங்க ஜக்கா மார்க்கிங்கோட இருக்கிறனால நம்ம அந்த ஜக்கா மார்க்கிங்கும் நம்ம இதுல மார்க் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சோ அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு நம்ம 1 இன்ச் ஸ்டிச்சுக்கு நம்ம விட்டு லைன் போட்டுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் லென்த் அதெல்லாமே நம்ம as usual மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஓபன் மார்க் பண்ணிடலாம். அண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்டிச்சுக்கெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு கிராஸ் லைன் மட்டும் நம்ம டிரா பண்ணிட்டு அண்ட் இங்க ஸ்டிச்சுக்கு விட்டதெல்லாம் நம்ம லைன்ஸ் போட்டு வச்சுட்டு இப்ப நம்ம எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஷேப்ஸ் போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நம்ம கிராஸ் லைன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட எக்யூப்மெண்ட்டை இதுல வச்சு கரெக்டா நம்ம அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம மேல ஒரு ஷேப் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்லீவோட ஷேப் நீட்டா நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிரும் பாருங்க இந்த மாதிரி. சோ ஸ்டிச்சஸ்க்கு நம்ம 1/4 இன்ச்சஸ் நம்ம விட்டுறலாங்க. சோ எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணி பிளவுஸ் பேட்டர்ன் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம போடணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்த்தோம். சோ எக்யூப்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் நீடட் இருக்கோ நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம கிளாஸஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸி அண்ட் கேட்சியா நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்ம அகாடமி அவினாஷி ரோடு புஷ்பா தியேட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. டைரக்டா விசிட் பண்ணி டீடைல் கலெக்ட் பண்றவங்களும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க கமெண்ட் பண்ணி டீடைல் கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ.